வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் ஓபிஎஸ்க்கு இணைக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இணைச்சே ஆளுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்காரு. இந்த பிரசாந்த் கிஷோர் வச்சு பார்த்திங்கன்னா தேர்தல் வியூகம் வச்சு அதை வச்சு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுக மாளிகையில் எம்ஜிஆர் மாளிகையில் கால் வைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. ஏன்னா இந்த பொதுச்செயலாளர் வழக்கே பார்த்திங்கன்னா மூலமே பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியான பைலா அப்படி தேர்ந்தெடுக்கப்படல, சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலன்னு சொல்கிறது தான் ஓபிஎஸோட வழக்காகவே இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் எடப்பாடின்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா ஜட்ஜே டென்ஷன் ஆகிட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஆகஸ்ட் 7 விசாரணை வைக்க போகிறது. அந்த விசாரணை எப்போ பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் போடாமல் எடப்பாடியும் போடுவாரா இல்லை இணை ஒருங்கிணைப்பாளர் போடுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.